ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே வர ஐபிஎல் ஆக்ஷன் 2024ல என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுல கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கான வீடியோவா தான் இது. எஸ், சிஎஸ்கே ஒரு நல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க சிஎஸ்கேவோட லைனப் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பக்காவான ஆல்ரவுண்டரா உங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஓகே, சோ அப்படி பார்க்கையில ரெண்டு பேர் தான் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஜிம்மி நீசம் உங்க எல்லாருக்குமே தெரியும், நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர், நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிளேயர். பட் ஆனா ஐபிஎல் டீம் வந்து பெருசா அவரை வந்து யூஸ் பண்ணதில்லை ஒழுங்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம்மி நீசம். அவரால் கேமை எங்கேருந்து எப்படி வேணாலும் திருப்ப முடியும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல டீசென்டான பவுலரும் கூட. சம்டைம்ஸ் அவரோட எக்கனாமி கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா குரூஷியலான டைம்ஸ்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பார்ட் டைம் பவுலர் அப்படினே சொல்லலாம். பட் கமிங் டு தி பேட்டிங் சைட், ஜிம்மி நீசம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். அவரால் வந்து பாத்தீங்கன்னா கேமை எந்த நிலைமையில இருந்து வேணாலும் எடுத்துட்டு போய் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு பல டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ வருஷம் ஆகியும் நியூசிலாந்தோட முக்கியமான ஐசிசி தொடர்கள் எல்லாத்துலயுமே அவர் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு மேட்ச் வின்னர். அதனாலேயே அவரை கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷன்ல அவர் ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ சிஎஸ்கே அவரை ட்ரை பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஆளு ஸ்டீஃபன் ஃபிளமிங் இங்க இருக்காருல்ல, அவர் வந்து எப்பவுமே கிவிஸ் மேல கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிற ஒரு ஆளா தான் இருப்பாரு. ஏன்னா அவங்க கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால இந்த வாட்டி ஜிம்மி நீசம் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது பிளேயர் வந்து டேரில் மிச்சல் ரொம்ப ஈஸியான, ரொம்ப மலிவான விலைக்கெல்லாம் கிடைக்க மாட்டாரு. அவர் ஒரு நல்ல டீசென்டான ரேஞ்சுக்கு போவார். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாவே டேரில் மிச்சல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து ஒயிட் பால்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் ரெட் பால் கிரிக்கெட்லயும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா இந்த 2023 அவருக்கு வந்து ஒரு கோல்டன் இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் வந்து 5-6 செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. வேர்ல்டு கப்லயும் இந்தியாவில் நல்லா ஆடிட்டு போயிருக்காரு. நிறைய T20 பிரான்சைஸுக்காக விளையாடிட்டு இருக்காரு. நியூசிலாந்து டீமோட ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர் 4 பேட்ஸ்மேனாவும் அவர் இருக்காரு. ஓகே, சோ அதனாலேயே நான் சொல்லுவேன் டேரில் மிச்சல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட கேம் பிளே எல்லாம் பாக்குறப்போ வந்து மனுஷன் வேற மாதிரி ஆடுறான். எஸ், குறிப்பா வந்து அவர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா மசில் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால எப்படிப்பட்ட பவுலரையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து 6 அடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பிளேயர் அவரு. குறிப்பா அது மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் குறிப்பா ஒரு பவுலிங்லாம் வேற போடுவாரு. ஒரு நல்ல பார்ட் டைம் பவுலர், தேவையான நேரங்களில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்ல இவரோட பாலுக்கு என்னைக்குமே கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் அசஸ் கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப மீடியம் ஃபாஸ்டா போடக்கூடிய ஒருத்தர். ஓகே, அதனால வந்து ஒரு பார்ட் டைம் பவுலராகவும் இவரை பயங்கரமா யூஸ் பண்ணலாம். ஸோ டேரில் மிச்சல் ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். அகைன் இவங்க ரெண்டு பேருக்குமே கிவி கனெக்ட் இருக்கு. ஸோ கிவி கனெக்ட் அப்படின்னாலே சிஎஸ்கே வந்து டெஃபினெட்லி போவாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பா சிஎஸ்கே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி அது டேரில் மிச்சலா இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு செமையா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களோட கருத்து அதை பத்தி என்ன? ஈவன் தோ டேரில் மிச்சல் இல்ல ஜிம்மி நீசம் இவங்களை தாண்டி வேற யாருக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்கெட் channel.